ஒரு நாட்டின் வளர்ச்சிக்கு தேவைப்படுவது வியர்வை துளியா மழை துளியா? மழைத்துளி மட்டும் இருந்தால் போதுமா? வியர்வை துளியும் இருந்தால் தான் ஒரு நாடு முன்னேற முடியும். இயற்கை வளங்கள் இருந்தால் மட்டும் ஒரு நாடு முன்னேற முடியாது. அங்கே மனித வளமும் இருந்தால் தான் ஒரு நாடு முன்னேற முடியும். சில வேளைகளில் இயற்கை வளம் இல்லாத நாடுகளில் மனித வளம் மட்டுமே கொண்டு பல நாடுகள் முன்னேறி இருக்கின்றன. நாம் அடிக்கடி எடுத்துக்காட்டுகின்ற உதாரணம் ஜப்பானை சொல்லுவோம். இயற்கை வளமே இல்லாத ஒரு நாடு, எரிமலைகள் நிறைந்த நாடு, விவசாய பூமி இல்லாத ஒரு நாடு இன்று உலகத்தில் பொருளாதாரத்தில் மிகச் சிறந்த நிலையில் இருக்கிறது என்று சொன்னால் அதற்கு மனித வளம் தான் காரணம். அவரிடத்திலே இருந்த அறிவும் கடினமையான உழைப்பும் தான் அந்த நாட்டை மேலே கொண்டு வந்திருக்கிறது. ஆகவே உழைப்பு தான் ஒரு நாட்டை மேலே உயர்த்துகிறது. சேற்றில் கை வைக்காவிட்டால் உங்களுக்கு சோறு கிடைக்காது. ஏரோட்டம் இல்லாவிட்டால் அங்கே தேரோட்டமும் இல்லை, காரோட்டமும் இல்லை என்ற நிலைதான் அங்கே உருவாகும். ஆகவே இந்த உழைப்பு தான் ஒரு நாட்டை முன்னேறிருக்கிறது. ஆனால் இந்த உழைக்கின்ற மக்கள் காலம் காலமாக சுரண்டப்பட்டு வந்திருக்கிறார் என்பதை நாம் வரலாற்றிலே பார்க்கிறோம். நீண்ட காலமாக கொத்தடிமைகள் ஆப்பிரிக்க நாடுகளில் இருந்து கப்பல் கப்பலாக அவர்கள் ஏற்றுமதி செய்யப்பட்டு பல்வேறு கொடுமைகளுக்கு ஆளாகி துன்பங்களை துயரங்களை அனுபவித்தார் என்பது நமக்கு தெரியும். அதற்கு பிறகு 18ஆம் நூற்றாண்டு வரை விவசாய தொழில் மட்டும்தான் இருந்தது. அங்கே விவசாயிகள் கொடுமைப்படுத்தப்பட்டார்கள். 19ஆம் நூற்றாண்டிலே தொழிற் புரட்சி ஆரம்பமாகிறது, இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன். அதற்கு பிறகும் அதே கொடுமைகள் தொடர்கின்றன என்பதை நாம் பார்க்கிறோம். எப்படியெல்லாம் அவர்கள் கொடுமைப்படுத்தப்பட்டார்கள் என்பதை பற்றி கார்ல் மார்க்ஸ் அவர்கள் அவருடைய மூலதனத்திலே முதலாவது பாகத்தில் அவர் குறிப்பிடுகின்ற ஒரு செய்தியை பார்க்கலாம். சிலர் 18 மணி நேரத்திற்கும் 12க்கும் 18 வயதுக்கும் உட்பட்ட பையன்களை சாப்பாடும் இடைவேளையும் நள்ளிரவில் உறக்கத்திற்காக 1 மணி நேரமும் தவிர இடைவேளை எதுவும் இல்லாமல் வெள்ளிக்கிழமை காலை 6 மணி முதல் சனிக்கிழமை மாலை 6 மணி வரை வேலை வாங்கியதாக குற்றம் சாட்டப்பட்டது. கம்பளி கந்தல்களை பிரித்து வைக்கும் வேலை நடக்கும் இடத்தில் தூசியும் பிசுறும் காற்றில் அடர்ந்திருக்கும். வயது வந்த தொழிலாளியும் கூட நுரையீரலை பாதுகாத்துக் கொள்வதற்காக கைக்குட்டையால் வாயை மூடிக்கொள்ள வேண்டியிருக்கும். புழுதி பொந்து என்று அழைக்கப்படும் பொந்து போன்ற இந்த இடத்தில் 30 மணி நேரம் இந்த குழந்தைகள் ஓயாமல் உழைக்க வேண்டியிருக்கும். ஆகவே எப்படியெல்லாம் 30 மணி நேரம் உழைக்கக்கூடிய நிலைமையெல்லாம் இருந்தது என்பதையெல்லாம் நாம் பார்க்கிறோம். ஆக இந்த கொடுமைகள் எல்லாம் மாற்றப்பட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தொழிலாளர்களுக்கு உரிமைகள் வந்து 1886ஆம் ஆண்டிலே 8 மணி நேர வேலை என்பது உறுதியாக அது ஆக்கப்பட்டதை நாம் பாராட்டுகிறோம். ஆக இந்த தொழிலாளர்களுக்கு பல உரிமைகளும் பெற்றுக் கொடுக்கப்பட்டன. இதற்காக யாரெல்லாம் முயற்சித்தார்களோ, யாரெல்லாம் இதற்காக உழைத்தார்களோ, யாரெல்லாம் இதற்காக பாடுபட்டார்களோ, குறிப்பாக இடதுசாரி சிந்தனையாளர்கள் இதற்காக அதிகமாக குரல் கொடுத்திருக்கிறார்கள். அவர்களுக்கெல்லாம் நம்முடைய நன்றியையும் வாழ்த்துக்களையும் பாராட்டுக்களையும் நிச்சயமாக தெரிவித்துக் கொள்கிறோம். இஸ்லாமும் இதை பற்றி ஆழமாக சிந்தித்திருக்கிறது. உழைப்பினுடைய மேன்மையை இஸ்லாம் மிக தெளிவாக உணர்ந்திருக்கிறது. நபிகள் நாயகம் ஒரு திடீரென்று ஒரு தொழிலாளருடைய ஒருவருடைய கையை பிடித்தார்கள். அது கருத்து போய் கரடு முரடாக இருந்தது. என்னப்பா இப்படி இருக்கே என்னன்னு கேட்டார். உழைத்து உழைத்து என்னுடைய கரங்கள் இப்படி ஆகிவிட்டன என்று சொன்ன போது அந்த கரங்களை எடுத்து முத்தமிட்டார்கள் நபிகள் நாயகம். அந்த கரங்களை எடுத்து முத்தமிட்டார்கள். ஆக உழைப்பதற்கு எவ்வளவு மரியாதை, உழைப்பதும் கூட ஒரு வணக்கம், உழைப்பதும் ஒரு வணக்கம் என்று இஸ்லாம் சொல்லியது. அதுவும் ஒரு கட்டாய கடமை. தொழுகை எப்படி ஒரு கட்டாய கடமையோ அதை போல அதற்கு பின்னால் வருகின்ற கட்டாய கடமை இந்த உழைப்பது என்று நபிகள் நாயகம் அவர்கள் சொல்லியதை நாம் பார்க்கிறோம். உழைத்து உண்ணும் உணவே உணவுகளிலே சிறந்த உணவு நபிகள் நாயகம் சொன்னார்கள். தனது கணத்தால் சம்பாதிக்கின்ற உணவை விட உலகத்திலே சிறந்த உணவு எதுவும் இல்லை என்று சொன்னார்கள். ஒரு முறை ஒருவர் வந்தார் நபிகள் நாயகத்திலே, எனக்கு ஏதாவது தர்மம் கொடுங்க அப்படின்னு கேட்டார். நபிகள் நாயகம் நினைத்திருந்தால் தர்மம் கொடுத்துருக்கலாம், ஒன்றும் கஷ்டம் இல்லை. அவர் கேட்டாங்க, உங்ககிட்ட என்ன சாமா இருக்குப்பான்னு கேட்டாங்க. அவன் சொன்னா, என்கிட்ட ஒரு போர்வை இருக்கு, ஒரு குவளை இருக்கு, அதுதான் இருக்கு, என்கிட்ட வேற ஒன்றும் இல்லை. அப்படியா, அதை கொண்டா என்று சொல்லி தோழர்களை எல்லாம் அழைத்து ஏலம் விட்டார்கள். இந்த பொருளை யார் எடுத்துக்கிறா என்று சொல்லி ஒரு ஆள் 2 திரகத்துக்கு அதனை எடுத்துக்கொண்டார். இப்ப நபிகள் நாயகம் சொன்னார்கள், ஒரு திரகத்தை நீ வச்சுக்கோ, ஒரு பணத்தை நீ வைத்துக்கொள், இன்னொரு பணத்தை எடுத்துக்கொண்டு போய் ஒரு கோடாலி வாங்கி கொண்டு வா என்று சொன்னார்கள். அவன் கோடாலி வாங்கி கொண்டு வந்தான். இவர்களே தனது கையால் அதற்கு பிடியையும் தயாரித்து கொடுத்து 15 நாளைக்கு இந்த பக்கமே வரப்படாது, 15 நாளைக்கு இந்த பக்கமே வரப்படாது, இது எடுத்துக்கிட்டு காட்டுக்கு போய் விறகு வெட்டி பொல என்று சொன்னார்கள். போனான்,
15 நாள் பெருமானார் பக்கமே வரவில்லை. 15 நாள் கழிச்சு வந்தான். இப்ப என்கிட்ட 12 திரகம் இருக்குன்னா, என்கிட்ட 12 திரகம் இருக்குன்னா நான் யார்கிட்ட கை ஏந்த மாட்டேன்னா, இதான்பா நல்ல வாழ்க்கைன்னு சொன்னார். ஆகவே பிச்சை எடுத்து வாழ்வதையோ உழைக்காதிருப்பதையோ இஸ்லாம் ஒருபோதும் விரும்புவதில்லை. ஆகவே உழைக்க வேண்டும் என்றது. தொழிலிலும் இந்த தொழில் நல்ல தொழில், அந்த தொழில் மோசமான தொழில் என்றெல்லாம் ஒன்றும் கிடையாது. எல்லா தொழிலும் நல்ல தொழில் தான். ஒரே ஒரு தொழில் தான் கேவலமான தொழில். தவறான முறையில் பொருள் ஈட்டுவது ஒன்றுதான் கேவலமான தொழில். தவறான முறையில் பிறரை ஏமாற்றி சுரண்டி அல்லது மது ஆபாசம் போன்ற தொழில்களில் ஈடுபடுவதுதான் மோசமான தொழிலை தவிர மற்றபடி எல்லா தொழிலும் நல்ல தொழில்தான். நோவா என்று அழைக்கக்கூடிய நூஹ் நபி அவர்கள் கப்பல் கட்டுபவராக இருந்தார். டேவிட் என்று அழைக்கக்கூடிய தாவூத் நபி கவச ஆடை செய்பவராக இருந்தார். ஜக்கரியா என்பவர் தச்சு வேலை செய்பவராக இருந்தார். பல இறை தூதர்கள் ஆடு மேய்ப்பவர்களாக இருந்தார்கள். ஆகவே தொழில கேவலம் எல்லாம் ஒன்றும் கிடையாது. நியாயமாக முறையாக பொருள் ஈட்டினால் எல்லா தொழிலும் சிறந்த தொழில்தான் என்பது இஸ்லாத்தினுடைய கருத்து. அடுத்தபடியாக சொல்லுகிற போது உரிமைகள் கடமைகள் இரண்டும் இணைந்தே வர வேண்டும். உரிமைகள் கடமைகள் இணைந்தே வர வேண்டும் எல்லா விஷயத்திலும். அது குடும்பத்தில் எடுத்துக்கிடுங்க. கணவனுக்கு கடமைகளும் உண்டு, உரிமைகளும் உண்டு. மனைவிக்கு கடமைகளும் உண்டு, உரிமைகளும் உண்டு. ஆகவே இந்த ஒரு வழிப்பாதை ஒன்வே டிராபிக் இருக்க இது ஆபத்தான. உரிமைகளை மட்டுமே கோருவது அல்லது கடமைகளை பற்றி மட்டுமே பேசுவது என்று சொன்னால் அங்கே உறவுகள் ஒருபோதும் சீராக இருப்பதற்கு வாய்ப்பில்லை. ஆகவே இந்த உரிமைகளும் கடமைகளும் ஒரு இயந்திரத்தினுடைய இரண்டு சக்கரங்களைப் போல ரெண்டும் ஒன்னா போகணும். போனாதான் வாகனம் மூவாகும். எதையாவது ஒன்றை மட்டும் நீங்கள் மிகைப்படுத்தி பேசினால் எந்திரம் ஓடாது. ஆகவே இஸ்லாத்திலே இந்த ரெண்டு வகையான கருத்துக்களையும் நாம் பார்க்க முடிகிறது. இப்போது உங்களுக்கு சில சந்தேகங்கள் வரலாம். ஒரு மதம், இஸ்லாம் என்பது ஒரு மதம், மதத்துக்கு இந்த பிரச்சனைக்கு என்ன சம்பந்தம்? இந்த தொழிலாளர் பிரச்சனை, முதலாளி பிரச்சனை, பொருளாதார பிரச்சனை, அரசியல் பிரச்சனை, சமூக பிரச்சனை, இதுக்கும் மதத்துக்கு என்னையா சம்பந்தம்? மதம்னா தொழுக, நோன்பு, புனித யாத்திரை போய்கொண்டே இருக்க வேண்டியதானே. இதற்கும் என்ன சம்பந்தம் என்ற ஒரு கேள்வி இங்கே இருக்கக்கூடிய பல சகோதரர்களுக்கு வரலாம், முஸ்லிம்களுக்கே கூட வரலாம். இங்கே நீங்கள் ஒன்றை தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். இஸ்லாம் என்பது ஒரு மதம் அல்ல. இஸ்லாம் என்பது ஒரு மதம் அல்ல. மதம் என்ற வார்த்தையை நாங்கள் ஒருபோதும் பயன்படுத்துவதும் இல்லை. முஸ்லிம்கள் நீங்கள் பார்க்கலாம், மார்க்கம் என்ற வார்த்தையை தான் பயன்படுத்துவார்கள். தமிழிலே மார்க்கம், அரபியிலே தீன், தமிழிலே அதற்கு மொழிபெயர்ப்பு மார்க்கம். மார்க்கம் என்றால் வழிமுறை, வே ஆஃப் லைஃப் என்று அதற்கு பொருள். ஆகவே மனிதன் இந்த உலகத்தில் வாழ்வதற்கு தேவையான வழிமுறைகளை கற்றுக் கொடுக்கிற ஒரு சித்தாந்தத்திற்கு பெயர் தான் இஸ்லாமே தவிர வழிபாடுகளையும் சடங்குகளையும் சொல்லிக் கொடுக்கிற ஒரு மார்க்கமாக இஸ்லாத்தை நீங்கள் பார்க்க முடியாது. ஏனென்றால் இஸ்லாம் என்றால், இஸ்லாம் என்ற வார்த்தைக்கு என்ன பொருள் என்றால் அமைதி என்று பொருள். இஸ்லாம் என்ற வார்த்தைக்கு அமைதி. ஆக எங்கெல்லாம் அமைதி கொலையுமோ அங்கெல்லாம் வழிகாட்ட வேண்டும். சும்மா பேர்ல மட்டும் அமைதின்னு வச்சுக்கிட்டா எப்படி? அமைதி கொலைகின்ற விஷயங்களை எல்லாம் அடையாளம் கண்டு அதற்கான தீர்வுகளை தந்தால்தான் அமைதி என்ற பெயருக்கு அது பொருத்தமா இருக்கு. ஆக அமைதியை குலைக்கிற விஷயங்கள் பல. அவற்றிலே ஒன்று இது தொழிலாளி முதலாளி உறவுகள் இல்லையா? இந்த உறவுகள் சீராக இல்லை என்றால் சமுதாயத்திலே அமைதி இருக்க முடியாது. ஆகவே இந்த அமைதிக்கான வழிகளை சொல்லுகிற போது இவற்றை பற்றியும் சொல்லித்தான் ஆக வேண்டும். ஆகவே இஸ்லாம் அதை பற்றியும் பேசுகிறது. இன்னொன்றை யோசிக்க வேண்டும். கடவுளுக்கு இதெல்லாம் சொல்லித்தர தெரியாதா? நம்ம நினைக்கிறோம் கடவுள்னா என்ன, கடவுளை பற்றி நம்முடைய கருத்து என்ன? கடவுள் என்றால் ஆக்கல், காத்தல், அழித்தல், மூணு விஷயம்தான். ஆக்கல், படைப்பார், பரிபாலிப்பார், அழிப்பார். பொதுவாக கடவுளை பற்றி சொல்லப்படுகிற கருத்து. இஸ்லாம் இதோடு நிறுத்திக் கொள்ளவில்லை. கடவுளுடைய பணி வழிகாட்டுதல். மனிதன் இந்த உலகத்தில் எப்படி வாழ வேண்டும் என்பதற்கு வழிகாட்டுவதும் கடவுளுடைய பொறுப்பு. சும்மா படைச்சிட்டு ஒதுங்கி விடுவதல்ல. ஆகவே இஸ்லாத்திலே மனிதனுக்கு தேவையான எல்லா விஷயங்களும் தெளிவாக அங்கே சொல்லப்பட்டிருக்கின்றன. இப்ப கடவுளுக்கு அதெல்லாம் தெரியாதா? உலகத்தையே படைப்பார், வானத்தை படைப்பார், பூமியை படைப்பார், பிரபஞ்சத்தை படைப்பார், அவற்றையெல்லாம் இயக்குவார். ஆனால் மனிதனுக்கு வழிகாட்டுகின்ற அறிவு மட்டும் அவருக்கு இல்லாமல் போய்விடுமா என்ன? அது என்ன கடவுளா அவருக்கு பேரு? அது இல்லாமல் போயிட்டு அவரை எப்படி கடவுள் என்று அழைக்க முடியும்? ஆகவே இறைவனுடைய பொறுப்பு படைத்தல் மட்டுமல்ல, வழிகாட்டுதலும் அவனுடைய பொறுப்பு. இப்போது உங்களுக்கு இன்னொரு கேள்வி வரலாம். இஸ்லாம் நபிகள் நாயகம் சொன்னது 7வது நூற்றாண்டு, இன்னைக்கு 21ஆம் நூற்றாண்டுல வாழ்ந்துட்டு இருக்கு. இந்த 21ஆம் நூற்றாண்டு பிரச்சனைகளை எல்லாம் 7வது நூற்றாண்டிலே வாழ்ந்த ஒருவர் எப்படி சொல்ல முடியும் என்று ஒரு கேள்வி வரலாம். ஆனால் இங்கே புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால், மனிதனுடைய அடிப்படையான விஷயங்கள் எப்போதும் ஒரே மாதிரியாக இருக்கு. அடிப்படைகள் ஒன்றும் மாறுவதில்லை. மனிதனுடைய அகச்சூழ்நிலைகள் ஒன்று எப்போதும் மாறுவதில்லை.
ஆதிக்க மனப்பான்மை எல்லா காலத்திலும் இருக்கா இல்லையா? புத்தர் காலத்துல இருந்து இருக்கு, 2000 வருஷமா இருக்கு. எது? இந்த சாதி கொடுமை மாதிரி இருக்கா இன்னைக்கு வரைக்கும்? நீங்க அதுக்கு அப்படித்தானே இருக்கான். ஆணாதிக்க சிந்தனை எத்தனை ஆயிரம் ஆண்டுகளாக இருக்கிறது, ஒன்றும் மாறல, அப்படிதான் இருக்கு. ஆகவே சில அடிப்படை விஷயங்கள் எப்போதும் மாறுவதில்லை. ஆகவே இஸ்லாம் இந்த அடிப்படை உணர்வுகளை மையமாக வைத்து சில அடிப்படையான கருத்துக்களை சொல்கிறது. அதன் அடிப்படையில் நீங்கள் முடிவு செய்து கொள்ளுங்க. உதாரணத்துக்கு சம்பளம் எவ்வளவு கொடுக்கணும், சம்பளம் எவ்வளவு கொடுக்கணும், எப்போ கொடுக்கணும், இது ஒரு முக்கியமான ஒரு விஷயம். சில அடிப்படைகளை இஸ்லாம் சொல்லிக் கொடுக்கும். நபிகள் நாயகம் சொன்னாங்க, உழைப்பவரினுடைய வியர்வை உலர்ந்து விடுமுன் அவருக்குரிய கூலியை கொடுத்து விடுங்கள். உழைப்பவருடைய வியர்வை உலர்ந்து விடுமுன் அவருக்குரிய கூலியை கொடுத்து விடுங்கள். ஆக சீக்கிரமா கொடுத்து, இது ஒரு அடிப்படை. இதை வைத்துக் கொண்டு ஒழுங்கான இடத்துல சம்பளம் முடிவு செய்யலாமா இல்லையா? இப்போ ஓதி காட்டினார் ஒரு வசனம், வேலைக்காரர்களால் தாங்கிக் கொள்ள முடியாத சுமைகளை அவர்கள் மீது சுமத்தாதீர்கள். இது ஒரு அடிப்படை. இதை வைத்துக் கொண்டு 8 மணி நேரம் வேலை செய்வதா 10 மணி நேரம் வேலை செய்வதா நீங்க தான் முடிவு செய்யணும். ஆக சில அடிப்படைகளை சொல்லிக் கொடுத்து இஸ்லாம் இதற்கான வழிகாட்டுதலை தருகிறது. அத்தோடு இஸ்லாத்தினுடைய ஒரு சிறப்பு என்னவென்று சொன்னால், பலவீனமான மக்களுக்கு குரல் கொடுப்பது இஸ்லாத்தினுடைய பணி. பலவீனமான மக்களுக்கு குரல் கொடுக்க வேண்டும். எல்லா இறை தூதருடைய வரலாற்றை நீங்கள் பார்த்தால் அவர்கள் எல்லாம் பலவீனமான மக்களாகத்தான் இருந்திருக்கிறார்கள். ஏழை சமுதாயத்திலிருந்து பிறந்தவர்கள் தான், ஏழை குடும்பங்களிலே பிறந்துதான் அவர்கள் இறை தூதர்களாக பின்னர் மாறியிருப்பதை உங்களாலே பார்க்க முடியும். ஆகவே அவர்களுக்கு அந்த ஒடுக்கப்பட்ட மக்களுடைய துயரங்கள் எல்லாம் அந்த இறை தூதர்களுக்கு நன்றாக தெரியும். அவர்களே ஆரம்பத்திலே ஆதரித்தவர்களும் ஏழை மக்கள் தான். நபிகள் நாயகம் வரலாறு பார்த்தீங்கன்னா, முதலாவதாக அவரை ஆதரித்தவர்கள் ஏழைகள், அடிமைகள், அனாதைகள், இவங்க தான் ஆதரிச்சாங்க. அந்த நாட்டில் உயர் சாதிக்காரர்கள் நபிகள் நாயகத்தை பார்த்து சொன்னாங்க, என்னையா இது, உமக்கு பின்னால இந்த ஒடுக்கப்பட்டவர்கள் தாழ்த்தப்பட்டவங்க உமக்கு பின்னால வர்றாங்க, நாங்க எப்படி வந்து இணைய முடியும்? இவர்கள் இருக்கிற அவையில், இந்த ஒடுக்கப்பட்டவர்களும் தாழ்த்தப்பட்டிருக்கிற அவையில் உயர் சாதிக்காரர்களாக நாங்கள் எப்படி வந்து உம்மோடு சேர முடியும் என்று சொன்னபோது நபிகள் சொன்னார், அவர் எங்களோடு தான் இருப்பார், இஷ்டம் இருந்தா வா, போறா இருந்தா போ. இதுதான் அவர் கொடுத்த பதில். ஆகவே ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு திருமறையில் ஒரு வசனம் இருக்கிறது, பலவீனமான ஆண்களையும் பெண்களையும் குழந்தைகளையும் பாதுகாப்பதற்காக நீங்கள் இறை பாதையில் போராடுவதற்கு தயங்குவதே. ஆக பலவீனமான மக்களை பாதுகாக்க வேண்டும் என்று திருக்குர்ஆன் நமக்கு அறைகோல் விடுக்கிறது. இன்னொன்றையும் சொல்லுகிறார் நபிகள் நாயகம், பலவீனமான மக்களுடைய அபய குரலுக்கு நீங்கள் அஞ்சுங்கள். அவர்கள் இறைவனிடத்திலே பிரார்த்தனை புரிந்தால் அது இறைவனால் ஏற்றுக்கொள்ளப்படும். ஆகவே இப்படி பல வகைகளிலே இந்த பலவீனமான மக்களுக்கு குரல் கொடுப்பது இஸ்லாத்தினுடைய பணி. அந்த அடிப்படையில் தான் இந்த நிகழ்ச்சி நடைபெறுகிறது. ஏற்கனவே இந்த பலவீனமான மக்கள், விதவைகளை பற்றி நாங்கள் பேசியிருக்கிறோம், அனாதைகளை பற்றி பேசியிருக்கிறோம், பெண்களுக்கு எதிரான கொடுமைகளை பற்றி பேசியிருக்கிறோம். அந்த வரிசையிலே இப்போது நாம் இங்கே தொழிலாளி முதலாளி உறவுகள் எப்படி இருக்க வேண்டும், அதன் மூலமாக மாற்றங்களை எப்படி கொண்டு வர வேண்டும் என்பதை பற்றி நாம் இங்கே தெளிவாக பேசவிருக்கின்றோம். ஆகவே நீங்கள் அனைவரும் இதிலே கலந்து கொண்டு உங்களுடைய ஆழிய கருத்துக்களை தர வேண்டும் என்று நான் உங்களை அன்பாக கேட்டுக்கொள்கிறேன்.